21வது வசனம் சொல்லுது. கொஞ்சம் நம்மளுடைய வார்த்தையை குறித்து கவனமா இருப்போம். May our words be salted with grace. May our words be laced with humility. இந்த காலத்துல பண்ட் அவுட்டா தான் அட்டென்ஷன் கிடைக்கும்னு நினைக்கிற உலகம். நம்ம அப்படி தேவையில்லை. No, meekness is not weakness. Blessed are the meek. இயேசுவின் சீடர்கள். Let us not think that meekness is a weakness. நான் யூனிவர்சிட்டியில டீச் பண்றது MBA ப்ரோக்ராம்ல. MBAனாலே உடனே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ரொம்ப வளவளன்னு பேசணும், இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பேசணும்னு நினைக்கிற மாணவர்கள் கூட்டம். I try to put little sense in their mind. Action is louder than words. சொல் வீரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. யார் உள்ள போவாங்க? செயல் வீரர்கள். Those who will do. So talk less, obey more. Maybe இந்த லைன் எடுத்து நீங்க உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சுக்கோங்க, உங்க டிபில போட்டு வச்சுக்கோங்க, so that it will be a constant reminder for you. Talk less, obey more. By the way, அங்க பார்க்கிற வார்த்தை வந்து obedience. திடீர்னு தோணுச்சு அந்த obedience-குள்ள ஒரு டைன்னு இருக்குதே. Did you notice? If you want to obey God, you have to die to self. சுயத்திற்கு மரித்து சிலுவையை சுமந்து அவருக்காக வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். Obedience. Talk less, obey more. இன்னைக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் மறந்துட்டீங்கனாலும் இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. Talk less, obey more. சொல் வீரர்களை காட்டிலும் செயல் வீரர்கள் உத்தமம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செயல் வீரர்களை ஆண்டவர் தேடுகிறார். சென்ட் ஜான்ஸ்ல செயல் வீரர்கள் இருக்கிறாங்களா? தேவன் கண்டு கொள்வாரா இங்க இருக்கிற செயல் வீரர்களை? செயல் வீரர்களை தான் அவர் பயன்படுத்த முடியும். எதை செய்யணுமா? பிதாவின் சித்தத்தை செய்யணுமா? அந்த பிதாவின் சித்தம் எங்க இருக்குது? அதோ அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களே ஒரு ஆண்டி, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணா அங்க இருக்குதா? இந்த ஊழியக்காரர் அங்க காசு கொடுத்தா அவர் உடனே அட்வைஸ் சொல்லுவார், அவர்கிட்ட இருக்குதா? ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாக சொன்னார், The will of God is found in the word of God. தேவ சித்தம் தேவ வசனத்திற்குள்ளே இருக்குது. கொஞ்சம் அங்கங்க ஓடிட்டு இருக்கிறீங்களோ தேவ சித்தத்தை கண்டு கொள்றதுக்குன்னு? யாராவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு ஓடிட்டு இருக்கிறீங்களோ? No, the will of God is in the word of God. பிதாவின் சித்தத்தை யாரால் பகுத்தறிய முடியும்? ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியாக சொன்னார். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். It's easy to find the will of God if you want to obey it. தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை கண்டு கொள்வது எளிது. நிறைய நேரம் தேவ சித்தம்னா பயமா இருக்கு இல்லையே, ஆண்டவர் ஏதோ போரிங்கா சொல்லிடுவாரோ, தப்பி தவறி என்னைய போய் மிஷினரி அங்க போய் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண கூப்பிட்டுருவாரோன்னு பயப்படுறோம். அதனால பிள்ளைங்களை கூட சில நேரம் பொத்தி பொத்தி ஒளிச்சு வச்சுக்கிறோம். தேவ சித்தத்தை பார்த்து பயப்படுறீங்களா, இல்லைன்னா தேவ சித்தத்தை கொண்டு சந்தோஷம் அடைகிறீர்களா? If you want to do the will of God, it's easy to, if you want to obey the will of God, it is easy to find the will of God. கீழ்ப்படிய தைரியம் இல்லைன்னா சித்தத்தை கண்டுகொள்ள முடியாது. எங்கெங்கனாலும் ஓடுங்க, எவ்வளவு நாளும் காசு கொடுங்க, முடியாது. ஏன்? கீழ்ப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு தான் அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். If you don't want to obey, why should he reveal his dreams for you, his plans for you, his ambitions for you? You want to obey? Come here. நிறைய young people இருக்கிறீங்க. A lot of young people today. Please pray, God, show me your will, I will obey. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்க. I am open, Lord. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். சரி, கடைசி பாயிண்ட்க்கு வந்துட்டோம். என்னெல்லாம் பார்த்தோம்? நல்ல மரம், கெட்ட மரம், நல்ல கனி, கெட்ட கனி, சொல் வீரர்கள், செயல் வீரர்கள்.
லாஸ்ட் பாயிண்ட், இயேசுவை பயன்படுத்தினவர்கள் கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்குல்ல. they were using God. oh my goodness, யூசுவலா தேவன் பயன்படுத்துறாருன்னா பாக்குறோம், இவங்க ரொம்ப கில்லாடிங்க, இவங்க தேவனையே பயன்படுத்திடுவாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப தைரியமா சொல்றாங்க, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினாலே பிசாசை துரத்தணும், உமது நாமத்தினாலே அற்புதம் செஞ்சோம், எங்களை தெரியலையா ஆண்டவரே, நான் தான் அது ஆண்டவரே. சுவாமி சொல்ற, நான் ஒரு காலம் உங்களை அறியேன். I don't know you, get lost, I don't know you. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் I don't know you சொல்றார். இதான் ஒரே இடத்துல தான் அப்படி சொல்றார். அவருக்கு எல்லாம் தெரியும், இந்த விஷயம் sorry I don't know you. Why? Because they were God users. ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்பவர்கள் அவங்க யாரா? பிதாவினால் பயன்படுத்தப்பட்டவர்கள். நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? பிதாவை பயன்படுத்துகிற கூட்டமா? ரொம்ப ஸ்மார்ட்டா ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உபவாசித்து பிடுங்கி உலகத்தின் பார்வையில பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா? இல்லனா ஆண்டவரே என்னை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்தும், நான் ஒரு சின்ன பிசினஸ் மேன் தான் ஆண்டவரே, நீங்க என்னை பயன்படுத்துங்க, நான் டீச்சர் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் ஹோம் மேக்கர் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கள், நான் உங்களை பயன்படுத்தியது போதும். நம்ம எல்லாரும் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம் ஆண்டவரே, கெஞ்சி கூத்தாடி உபவாசித்து பிராமிஸ் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவருடைய கையை திருப்பி ஆசீர்வாதத்தை பிடுங்கின மாதிரி. ஸ்டாப் யூசிங் காட். Enough. This year 2021 may God use you. You stop using God. நாம தேவனை பயன்படுத்தினது போதும், யூஸ் அண்ட் த்ரோ போதும். Now அவர் நம்மளை யூஸ் பண்ணட்டும், அவர் நம்மளை பயன்படுத்தட்டும், அவருடைய திட்டத்திற்கு அவர் நம்மை பயன்படுத்தட்டும். எனக்கு பிடித்த ஒரு பிரசங்கியார், அவருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பிடிக்கும்னு சொல்றதை விட பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லணும். அவர் ஒரு பாடல் எழுதும் போது முதல் வரிகள் அந்த பாடல்ல இதான், உம் கனவினை என் நெஞ்சிலே உம் விரல்களால் நீர் எழுதிடும். எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். Lord, write your dreams in my heart. அதோட சேர்த்து நான் ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் லைன் என்னுடைய லைன், என் வாழ்வினை உன் கதையிலே ஒரு அங்கமாய் இணைத்திடும். God is scripting a story. Genesis to Revelation is a grand story. ஆண்டவரே என்னுடைய வாழ்வினை உம்முடைய கதையிலே ஒரு அங்கமாய் நீர் வணைந்திடும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் தைரியம் இருக்குதா இன்னைக்கு? இல்லைன்னா என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என் கனவினை உங்க கையில கொடுக்கிறேன், அதை நிறைவேற்றுங்க. That is using God. No, don't act too smart with God. Stop using him. Let him use you. Right? Fine. முடிஞ்சது. ஒரு உதாரணத்தை, ஒரு ஸ்டோரியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இங்க யாராவது மேரத்தான் ஓடி இருக்கீங்களா? பாண்டி மேரத்தான், ஆரோவில் மினி மேரத்தான்? யாருமே இல்லையா? பாஸ்டர் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு மேரத்தான் வைக்கணும் பாஸ்டர். சரி, பின்னாடி ரெண்டு டாக்டர் ரகுவீர் ஓடி இருக்கிறாங்க. சரி, மேரத்தான் தான் ஓட்டப்பந்தயங்கள்ல ரொம்ப கஷ்டமானது. டாக்டர் 42 கிலோமீட்டரா? நீங்க ஓட்டுனது ஹாஃபா? சரி, உங்களுக்கு 50% கொடுத்துருக்காங்க. சரி, யூசுவலா மேரத்தான் இஸ் 42. 1968 ஒலிம்பிக் கேம்ஸ் மெக்சிகோ சிட்டில நடக்குது. மேரத்தான் ஈவென்ட் 77 பேர் ஆரம்பிச்சாங்க, 54 பேர் தான் ஓட்டத்தை முடிச்சாங்க. மற்ற எல்லாம் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆயிட்டாங்க, இடையில இன்ஜுரி அது இதுன்னு. இது யூடியூப்ல ஃபேமஸ் வீடியோ. இந்த பேரை சொல்லி நீங்க தேடினீங்கன்னா யூடியூப்ல கண்டுபிடிச்சிடலாம். ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி, டன்சானியா தேசத்தை சேர்ந்த ஒரு அத்லீட். அவரும் அங்க ஓடுறாரு அந்த பந்தயத்துல. பாதி கொஞ்சம் தாண்டின பிறகு கீழே தடுக்கி விழுந்துடுறாரு, முட்டியில் அடிபட்டுருச்சு. பக்கத்துல ஆம்புலன்ஸ் இருக்குது, பாராமெடிக்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அவர் போயிடலாம்.
நேர ஒரு 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் முயற்சிக்கிறார், இந்த ஓட்டத்தை எப்படியாவது ஓடணும், ஓடி முடிக்கணும்னு முயற்சிக்கிறார். ஸோ நேச்சுரலி யார் கடைசி வந்தாங்கன்னு உங்களுக்கு பேர் தெரியும். ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி, டன்சானியா தேசத்தை சேர்ந்தவர், கடைசியா முடிக்கிறார். ரேஸ் முடியும் போது எல்லாம் அப்படியே அவசரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இது முடிஞ்சாதான் அடுத்த ரேஸ் ஆரம்பிக்க முடியும். முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவரை இன்டர்வியூ பண்றாங்க. ஒரு நிருபர் ஜான் ஸ்டீஃபன் அக்வாரிடம் கேட்கிறார், ஜான், உங்களுக்கு அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் உங்களால கண்டிப்பா இதை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், ஏன் நீங்க ஓடுனீங்க? நீங்க அங்கேயே விட்டுட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறி போய்க்கலாமே. ஜான், why did you insist on running the race? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றேன். My country did not send me 5,000 miles to start a race. My country sent me 5,000 miles to finish the race. ஓட்டத்தை தொடக்கிறதுக்கு என்னுடைய தேசம் 5,000 மைல்கள் கடந்து என்னை அனுப்பவில்லை, அதை முடிக்கிறதுக்கு தான் என்னை அனுப்புனாங்க. பிதாவின் சித்தத்தை செய்கிறது அனுதினமும் செய்யணும், முடிவு பரியந்தம் செய்யணும். we do, சொல் வீரர்கள் செயல் வீரர்களும் பார்த்தோம். செயல் வீரர்கள் டெய்லி செய்வாங்க, கடைசி வரை செய்வாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பிரதர், நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப வைராக்கியமா இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீசர்ல போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கோல்ட் ஆயிட்டார். ஒருவேளை கொஞ்சம் பேர் கோல்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கலக்கினேன் பிரதர், நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எப்படி ஃபயர் பிராண்டா இருந்தேன் பிரதர் அப்படின்னு பழசியே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் ஆரம்பித்ததை முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். செயல் வீரர்கள் அனுதினமும் செய்வார்கள், முடிவு பரியந்தம் செய்வார்கள். they are finishers, they are not quitters. சரி, ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கேட்ட சத்தியத்தை நம்மளுடைய மனக்கண்கள்ல கொஞ்ச நேரம் ரன் பண்ணிட்டு ஒரு few seconds யோசித்து பாருங்க. நல்ல மரமா கெட்ட மரமா? ஒருவேளை கெட்ட மரம்ன்றத புரிஞ்சு கொள்ளாமலே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோமோ? இயேசுவின் அண்டை வா. நீ உனக்கு சொந்தம் அல்லவே. கெட்ட கனியா நல்ல கனியா? நம்முடைய வாழ்க்கையில எது காணப்படுகிறது? இயேசுவை பிரியப்படுத்துகிற காரியங்களா? இயேசுவை பிரதிபலிக்கும் காரியங்களா? இயேசுவை பிரசித்தப்படுத்தும் காரியங்களா? நல்ல கனி. நாம சொல் வீரர்களா செயல் வீரர்களா? கொஞ்சமா வார்த்தைகளை குறைத்து கொண்டு கீழ்ப்படிதலை அதிகமாக்கலாமா இந்த வருஷம்? Shall we talk less and obey more? நம்ம ஆண்டவரை பயன்படுத்துறவங்களா இல்லனா அவரினால் பயன்படுத்தப்படுகிறவர்களா? யார் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள்? நம்ம உட்கார்ந்துட்டு ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கிறோமா இல்லனா அவர் நம்முடைய இதய சிம்மாசனத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு நாம் அவருக்கு அடிமைகளாக வாழலாமா? முடிவு பரியந்தம். God wants you to finish. Don't give up. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. God wants you to finish and he will help you. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய வசனத்திலிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் சீர்தூக்கி பார்க்க இது பிரயோஜனமாக இருக்கட்டும்.
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க இது பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், நல்ல கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மால் பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை இயேசுவின் கரத்திலே ஒரு கூர்மையான கருவியாக இருக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் இயேசுவின் கரத்திலே ஒரு கூர்மையான அன்பான கருவிகளாக இருக்கட்டும். நாங்க உங்களை பயன்படுத்தினது போதும் ஆண்டவரே. நாங்க ரொம்ப பேசுறோம் ஆண்டவரே. help us to talk less and help us to obey more. Obey your word more, Lord. ஆண்டவரே, உம்முடைய சத்தியம், உம்முடைய வசனம் தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தை கிரியை செய்யட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ராஜா. நீர் எங்கள் மத்தியில் பெரியவராயிரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. குறியோரே, நம்முடைய ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நாம் பெற்ற வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். 2 அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நம்முடைய வழிபாடு 2ஆம் பொது வழிபாடு, அதாவது we are following the second order of worship. ஆகையினால நமக்கு திருவிருந்து, பொது திருவிருந்து இருக்காது. ஒருவேளை இன்றைக்கு முதலாவதாக யாராவது வந்திருக்கிறோம், அவர்கள் திருவிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆலயத்துக்கு பலிபீட தண்டையில் முன்னதாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2வது அனௌன்ஸ்மெண்ட், தோத்திர ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் வழிபாட்டுக்கு பிறகு நீங்கள் முன்னதாக வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தலாம். மீண்டும் ஒரு விசை நம்முடைய வெற்றண்ணனுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். கடவுள் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமல இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்த பரப்படத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு பண்ணி உங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதபடி தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பெயரோடு சமாதானம் உங்கள் அனைவரோடும் சிறப்பாக கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பு வாழ்வின் அழைப்போடும் நாம் அதில் கனி கொடுக்கின்ற வாழ்வோடும் வளங்களோடும் நிலைத்திருந்து காப்பதாக. பாடலாக கடவுளை மகிமைப்படுத்த கீர்த்தனைகளில் 336வது பாடல், 1000 பாடல். அதில் முதல் 2 சரணங்களை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.